வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டே ஹேங்கரி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரணமானது இல்லை. இது நிறைய பேரின் நெஞ்சுக்குள் அமைதியாக மறைந்து கிடக்கும் ஒரு வலி. வெளியே சிரிப்பு இருக்கும், உள்ளே உடைந்த மனசு இருக்கும், யார்கிட்டையும் முழுசாக சொல்ல முடியாத உணர்ச்சிகள் இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. நான் சொல்ற காட்சியை உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. ராத்திரி நேரம், வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. லைட் ஆஃப் பண்ணி இருக்கு, ரூம் முழுக்க அமைதி. மொபைல் ஸ்க்ரீன் வெளிச்சம் மட்டும் உங்க முகத்துல விழுது. நீங்க மெதுவா வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்க. அந்த ஒரே ஒருத்தர் சாட் ஓபன் பண்றீங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க, ஆனா உங்களுக்கு மெசேஜ் இல்ல. அந்த நொடியில மனசுக்குள்ள ஒரு சின்ன துடிப்பு வரும், ஒரு புரியாத பதட்டம் வரும். யாருக்கிட்ட இவ்வளவு நேரமா பேசுறாங்க, நமக்கு குட் நைட் கூட சொல்லலையே, வேணும்னே தவிர்க்கிறாங்களா? மூளைக்குள் கேள்விகள் ஓட ஆரம்பிக்கும். நீங்க ஈகோவை ஓரமா வச்சுட்டு நீங்களே மெசேஜ் அனுப்புறீங்க. தூங்கலையா, விசியா, ப்ளூடிக் விழுது. அவங்க பார்த்தாச்சு, ஆனா டைப்பிங் வரல. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் பதில் இல்லை. மார்புக்குள் ஒரு வலி, மூச்சு கொஞ்சம் கனமா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன் இன்னும் உங்களுக்கே தெரியாம மனசு கேட்க ஆரம்பிக்கும். கண்ணீர் மெதுவா கண்களில் நிரம்பும். இந்த வலியை வார்த்தைகளால் விளக்க முடியாது, அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் அது புரியும். காலையில எழுந்த உடனே அவங்க நினைப்பு தான் முதல் நினைப்பு. அவங்க ஒரு வார்த்தை அன்பா பேசினா அந்த நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்கும். அவங்க வெறுப்பா நடந்துகிட்டா உலகமே நின்னு போன மாதிரி இருக்கும். பசி இருக்காது, வேலையில கவனம் இருக்காது, யார்கிட்டையும் பேச மனசு வராது. உங்க சந்தோஷத்தோட ரிமோட் வேற ஒருத்தர் கையில போயிருக்கும். அவங்க நினைச்சா நீங்க சிரிப்பீங்க, அவங்க நினைச்சா நீங்க அழுவீங்க. ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? நண்பர்கள் கூட சிரிச்சீங்க, கெத்தா சுத்தினீங்க, சுய மரியாதையோட வாழ்ந்தீங்க, யாருக்காகவும் தாழ்ந்து நிக்கல. ஆனா இன்னைக்கு ஒருத்தர கவனத்துக்காக, ஒரு மெசேஜுக்காக, ஒரு கால்காக மனசுக்குள்ள காத்துட்டு இருக்கிறீங்க. நண்பர்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க, மச்சான் அவ உன்னை மதிக்கலடா, விட்டுருடா. ஆனா உங்களால முடியாது. இல்லடா, அவளுக்கு என் மேல காதல் இருக்கு, கோபம்தான். இன்னும் நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்குவீங்க. நண்பா, ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா? உங்களுக்கு காதலிக்க தெரியும், ஆனா காதலோட உளவியல் கையாள தெரியல. காதல் வெறும் உணர்ச்சி இல்லை, அது 2 மனசுகளுக்குள்ள நடக்கிற ஆழமான மன விளையாட்டு. யாரு உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அறிவால யோசிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உணர்ச்சிக்கு அடிமையானவங்க கடைசியில் உடைந்து போவாங்க. அதனால கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாணக்கியரின் 5 முக்கிய விதிகள். முதல் விதி, அளவுக்கு அதிகமாக கிடைக்காதீங்க. நீங்க எப்பவுமே அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்க மதிப்பு குறையும். அவங்க மெசேஜ் அனுப்பினா உடனே ரிப்ளை பண்றது, அவங்க கால் பண்ணினா எப்பவும் அட்டென்ட் பண்றது, பிஸியா இருந்தாலும் ஓடி போறது, நான் எப்பவும் உனக்காக இருக்கேன் என்று சொல்றது. இதெல்லாம் நீங்க அன்பு காட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களை நீங்களே மலிவாக்குறீங்க. எளிதா கிடைக்கிறத எதையும் உலகம் மதிக்காது. உதாரணமா, அதிகமா கிடைக்கிற தண்ணியை யாரும் சேமிக்க மாட்டாங்க, அரிதா கிடைக்கிற பொருளை மட்டும் பாதுகாப்பாங்க. நீங்க தண்ணியா இருக்கணுமா, மதிப்புள்ளவரா இருக்கணுமா? அதனால உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்குன்னு கனவுகள் இருக்கு, உங்களுக்குன்னு இலக்குகள் இருக்கு. அதை வெளிப்படுத்தணும், அப்போதான் ஈர்ப்பு உருவாகும். 2வது விதி, உங்களை முழுசா வெளிப்படுத்தாதீங்க. ரொம்ப சீக்கிரம் உங்க வாழ்க்கை கதையெல்லாம் சொல்லிடாதீங்க. உங்க பலவீனங்கள், உங்க சோகங்கள், உங்க தோல்விகள், உங்க பயங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்தினா மரியாதை குறையும். மனித மனசு புதிரை விரும்பும், புரிஞ்சிக்க முடியாததை விரும்பும். மர்மம் இருந்தாதான் சுவாரஸ்யம் இருக்கும். நீங்க ஒரு திறந்த புத்தகமா இருந்தீங்கன்னா யாரும் திருப்பி படிக்க மாட்டாங்க. மெதுவா பழகுங்க, குறைவா பேசுங்க, ஆழமா இருங்க. வெளியில அமைதியாக இருங்கள், உள்ளே கனவுகளால் நிரம்பிய கடல். அவங்க மனசுல எப்பவும் ஒரு கேள்வி இருக்கணும், இவன் என்ன மாதிரி ஆளு, அடுத்த என்ன பண்ணுவான்? அந்த ஆர்வம் தான் ஈர்ப்பு உருவாக்கும். 3வது விதி, அன்புக்காக கெஞ்சாதீங்க. கெஞ்சினா காதல் கிடைக்காது, பரிதாபம் தான் வரும். பரிதாபம் நீண்ட நாள் நீடிக்காது, அது எரிச்சலா மாறும். ப்ளீஸ் பேசு, என்ன விட்டு போகாத, நான் என்ன தப்பு பண்ணேன்,
தொடர்ந்து மெசேஜ் அனுப்பினா உங்க மதிப்பு சரியும். ஒருத்தர் உங்களை உதாசீனப்படுத்தினா அமைதியா விலகுங்க. பேசாதீங்க, தேடாதீங்க, பின்தொடராதீங்க, காணாம போயிடுங்க. அப்போதான் நீங்க இல்லாததை அவங்க உணர்வாங்க. 4வது விதி, காதலை விட இலக்கு முக்கியம். காதலுக்காக வாழ்க்கை தியாகம் பண்ணாதீங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை, எதிர்கால திட்டம் இல்லை அப்படின்னா காதல் நீடிக்காது. உண்மை கொஞ்சம் கசப்பு தான், ஆனா அதுதான் நிஜம். உங்க கனவுகளை கட்டி எழுப்புங்க, உங்க கெரியர் உயர்த்துங்க, பொருளாதாரமா வலுவாகுங்க. ஆம்பிஷன் உள்ளவங்க தான் நேச்சுரலி அட்ராக்டிவ். காதலியையே சுத்தி திரிகிறவன் சாதாரணவன், இலக்குக்காக உழைக்கிறவன் வலுவானவன். மரியாதை தானாக வரும். 5வது விதி, வார்த்தைகளை மட்டும் நம்பாதீங்க, செயல்களை கவனிங்க. ஐ லவ் யூ சொல்ல 2 நிமிஷம் போதும், ஆனா அந்த வார்த்தையை நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க ஆகும். கஷ்ட நேரத்துல தான் உண்மை தெரியும். உங்க பிரச்சனையில அவங்க உங்க கூட நிற்கிறாங்களா, உங்க கண்ணீரை துடைக்கிறாங்களா, உங்க கனவுகளுக்கு துணை நிற்கிறாங்களா, அதுதான் உண்மையான காதல். வார்த்தைகள் ஏமாற்றும், செயல்கள் ஒருபோதும் ஏமாற்றாது. நண்பர்களே, இந்த 5 விதிகள் காதலுக்காக இல்லை, வாழ்க்கைக்காக. இந்த வீடியோவின் முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நான் சொல்ல போற கடைசி சில நிமிஷங்கள் தான் இந்த முழு உரையின் மிக முக்கியமான பகுதி. அதனால கொஞ்சம் அமைதியா கேளுங்க, மனசோட கேளுங்க. வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், எல்லாரும் ஒரு நாள் வலியை அனுபவிப்பாங்க. யாருக்கும் வலி இல்லாத வாழ்க்கை கிடையாது. சிலருக்கு அது காதலால வரும், சிலருக்கு அது நண்பர்களால வரும், சிலருக்கு அது குடும்பத்தால கூட வரும். ஆனா அந்த வலி நம்மை உடைக்க வந்ததா இல்லை நம்மளை உருவாக்க வந்ததா, அது நம்ம கையில தான் இருக்கு. ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதுதான் வாழ்க்கையின் முடிவு இல்லை, அது ஒரு சாப்டர் முடிஞ்சது தான். வாழ்க்கைன்னு ஒரு பெரிய புத்தகம், அதுல இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கு. நீங்க இப்போ அனுபவிக்கிற வலி நாளைக்கு உங்க பலமாக மாறலாம். இன்றைக்கு உங்களை காயப்படுத்திய நினைவுகள் நாளைக்கு உங்களை வலுவான மனிதராக மாற்றும் ஒரு நாள் வரும். நீங்க இப்போ அழுற அந்த சேம் விஷயத்தை நினைச்சு நீங்களே சிரிப்பீங்க. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு கவலைப்பட்டேனா அன்னு நினைப்பீங்க. அந்த நாள் வரணும்னா இப்போ நீங்க உடைந்து போகக்கூடாது. ஒரு விஷயம் நினைவில் வைங்க, உங்களை விட்டு போகிறவங்க எல்லாம் உங்க வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவங்க இல்லை. சில பேர் நம்ம வாழ்க்கையில வர்றது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கத்தான். அந்த பாடம் கொஞ்சம் வலியாக இருக்கலாம், ஆனா அந்த பாடம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். நீங்க உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான மனிதர். இதை ஒருபோதும் மறக்காதீங்க. யாராவது உங்களை மதிக்கலைன்னா அது உங்க மதிப்பு குறைவுன்னு அர்த்தம் இல்லை, அது அவர்களுக்கு உங்க மதிப்பு புரியலன்னு அர்த்தம். ஒரு வைரத்தை ஒரு கல்லுன்னு நினைச்சா அந்த வைரம் மதிப்பு குறையாது, அதை பார்த்த மனிதனுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி உங்க மதிப்பு எப்பவும் குறையாது. நீங்க உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிச்சா உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்களை இக்னோர் பண்றவர்கள் நாளைக்கு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற நாள் கூட வரலாம். ஆனா அந்த நாள் வரும்போது நீங்க அவர்களுக்காக காத்திருக்கும் மனிதராக இருக்கக்கூடாது. நீங்க உங்க வாழ்க்கையை முன்னே கொண்டு போயிருக்கும் மனிதராக இருக்கணும். நீங்க ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க, உங்களை நீங்களே பில்ட் பண்ணுங்க. உங்க உடல் நலத்தை கவனிங்க, உங்க மனநலத்தை கவனிங்க, உங்க திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள், உங்க கனவுகளுக்காக உழையுங்கள். ஒரு நாள் வரும், நீங்க இப்போ தேடுற அந்த மரியாதை, அந்த அன்பு, அந்த கவனம் எல்லாம் தானாக உங்களை தேடி வரும். அப்போ உங்களுக்கு புரியும், வாழ்க்கை எப்பவும் நம்மை ஏமாற்றல, அது நம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தது. நண்பர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் தனிமை வரும். அந்த தனிமையை பயப்படாதீங்க. அந்த தனிமை தான் உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தும். அந்த அமைதியான நேரங்களில தான் பெரிய முடிவுகள் எடுக்கப்படும். அந்த அமைதியான நேரங்களில தான் பெரிய மனிதர்கள் உருவாகிறார்கள். அதனால இப்போ உங்களுக்கு தனிமை இருக்கு என்றால் அது ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்களே கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு, உங்க உண்மையான சக்தியை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. ஒரு நாள் உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து நீங்களே சொல்லுவீங்க, அந்த கஷ்டமான நாட்கள் தான் என்னை உருவாக்கின. அதுவரை ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, நீங்க பலவீனமானவர் இல்லை, நீங்க உடைந்து போனவர் இல்லை, நீங்க இன்னும் உருவாகி கொண்டிருக்கும் மனிதர். அதனால தலையை உயர்த்து நடங்க, உங்களை நம்புங்க, உங்க கனவுகளை நம்புங்க. உலகம் உங்களை எப்படி பார்க்குது என்பதை விட நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்க என்பதுதான் முக்கியம்.
நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்ச அந்த நொடியிலிருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதனால நண்பர்களே, இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். நான் என்னை மதிப்பேன், என் வாழ்க்கையை மதிப்பேன், என் கனவுகளுக்காக உழைப்பேன், என்னை மதிக்காதவர்களுக்காக என் நேரத்தையும் என் மனசையும் வீணாக்க மாட்டேன். இந்த உலகத்துல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை காத்திருக்கிறது. நீங்க முன்னே போங்க. வாழ்க்கை உங்களை எங்கே கொண்டு போகுது என்று பாருங்க. இது உங்கள் ஸ்டே ஹேங்கரி. வெற்றிக்காக பசிக்கட்டும், முன்னேற்றத்துக்காக பசிக்கட்டும், மரியாதைக்காக பசிக்கட்டும், உங்களுடைய சிறந்த வாழ்க்கைக்காக பசிக்கட்டும். மீண்டும் ஒரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம்.